புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மற்றும் சென்னை ராயபுரம் ஆட்டுத்துட்டி பகுதியில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை தொடர்ந்து நலத்திட்டம் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியை 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று கண்டுகளித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள திம்மரச நாயக்கனூர் கிராமத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 32 அணிகள் பங்கேற்ற நிலையில் முதல் 3 இடங்களை பெற்ற அணிகளுக்கு சுழற்கோப்பை மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஹரிஹரன் பஜனை சபா கண்ணபிரானின் 145வது உரியடி திருவிழா நடைபெற்றது. இதில் கணபதி ஹோமம், சுமங்கலி பூஜை என துவங்கிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பாரம்பரிய மரபு கலையான வள்ளிக்கும்மியாட்டம் 145வது அரங்கேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இனிவரும் காலங்களில் வள்ளிக்கும்மியாட்ட கலையை பள்ளி பாடத்தில் சேர்க்க வேண்டும் எனவும் அரசு நிகழ்ச்சிகளில் இடம்பெற செய்யவும் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் செயின்ட் மதர் தெரேசா பவுண்டேஷன் சார்பில் அன்னை தெரேசா பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளை முன்னிட்டு ஆதரவற்ற பெண்களுக்கு புத்தாடை வழங்கி மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் சுமார் 150க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 6 இடங்களில் கட்சிக் கொடி ஏற்றப்பட்டு பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கல்வராயன் மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மலைவாழ் மக்கள் கூட்டுறவு சங்கத்தின் வங்கி எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் பழைய கட்டிடத்தை அகற்றி புதிய வங்கி கட்டிடம் கட்டித்தர விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட பேரளம் அருகே விவசாயி ஒருவர் ஆடுகளை வயல்வெளியில் மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது காரில் வந்த மர்ம நபர்கள் ஆடுகளை திருட முயற்சி செய்துள்ளனர். இதை அறிந்த அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பழக்கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர் ஒருவர் பழங்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 20,000 ரூபாய் மதிப்புள்ள மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்களை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் ஜேசிஐ அமைப்பின் சார்பில் வர்ண சங்கமம் என்ற விழா நடத்தப்பட்டது. இதில் நடைபெற்ற ரங்கோலி, வெஜிடபிள் கார்விங், ஃபேஸ் பெயிண்டிங் உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.